இவங்க ஹஸ்பண்ட் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாரு. அது விஷயமா எங்க வீட்டில் தங்கியிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. சோமசுந்தரம், இந்த போட்டோ. மீனா, கதிர்வேலுக்கு காப்பி கொண்டு வாமா. சக்கரை போடாம எடுத்துட்டு வா. என்ன? சரி. என்னப்பா சோமசுந்தரம், இந்த போட்டோல அது இருக்கிறது... நீ வாயா, வாப்பா. என்னடா இது? உன் பொண்ணோட வேற ஏதோ ஒரு பையன் இருக்கான். சிவாவுக்கு என்னாச்சு? இந்த பார், இப்ப எதுவுமே கேட்காத. உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். நீ போயிட்டு வா. சோமசுந்தரம், என்னடா இது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோம். இப்படி விரட்டுற? உனக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். இப்ப கிளம்பு. சரிடா. எங்கப்பா உங்க ஃப்ரெண்ட் காணோம்? அவருக்கு ஃபோன் கால் வந்ததுமா, அவசரமா போறேன்னு போயிட்டாரு. ஒரு நாள் வரேன்னு இருக்காரு. அப்போ இந்த காஃபி என்ன பண்றது? காஃபி தானம்மா, நான் தான் விரும்பி சாப்பிடுவேனே. என்கிட்ட கூட நான் குடிக்கிறேன். என்னப்பா இது? உங்க ஃப்ரெண்டுக்காக நான் காஃபில சுகர் போடாம எடுத்துட்டு வந்தேன். அது கூட தெரியாம நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க. அது நீ கலந்த காஃபி இல்லையாம்மா, அதான் சக்கரை போட்டிருக்கியா போடலையான்னு தெரியல. ஆனா டேஸ்டா இருக்குமா? ஆமாப்பா, உங்க ஃப்ரெண்ட் ஏதோ போட்டோன்னு சொன்னாரு. அவனா? பார்வதி சிவா போட்டோ நல்லா இருக்க, எங்க எடுத்த அப்படின்னு கேட்டான். அதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். பாத்தீங்களாப்பா என்னோட ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு? ஆமாமா. ஐயோ கடவுளே. சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. ஹே வினோத். ஆண்டி, நான் காலையில் உங்களை தப்பா பேசுனதுக்கு சாரி. இங்க வந்து உட்காரு. ஆண்டி, அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நீங்க மறந்துருக்கலாம், நான் சாரி கேட்டதான் எனக்கு நிம்மதி. சரி, உன்னோட சாரியை நான் ஏத்துக்கிட்டேன். சரியா? நீ சந்தோஷமா இரு. சரி ஆண்டி, எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். சரி, உட்காருங்கக்கா. என்னக்கா இது? சின்ன பையனை போய் சாரி கேட்க வச்சுக்கிட்டு அது அவன் பேசினதை விட இப்பதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இல்ல மீனா, அவன் பண்ண தப்பு தப்புன்னு அவனுக்கு தெரியணும். அந்த பக்குவத்தை சின்ன வயசுல இருந்தே நாம அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் அவன் வளர்ந்து பெரிய மனுஷனானாலும் மத்தவங்கள மதிக்கிற பண்பு அவனுக்கு வரும். என்ன மீனா இது? கண்ணாடியில ஏதோ 10 நம்பர் எழுதி வச்சிருக்க. என்ன அது? அது வந்துக்கா, புடவை தீ பிடிச்சி எரிஞ்சதுல பாட்டி 40 நாள் விரதம் இருக்க சொன்னாங்கல்ல, அந்த விரதம் முடிய இன்னும் 10 நாள் தான்க்கா இருக்கு. அதான் அப்படி எழுதி வச்சேன். என்ன மீனா இது? பால் கணக்கு தயிர் கணக்கு தான் இந்த மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. நீ என்னடானா விரத கணக்கு இப்படி எழுதி வச்சிருக்க? புடவை தீ பிடிச்சி எரிஞ்சது ஒரு அபசகனம் தானக்கா. அதுவும் இல்லாம மாமாக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. பால் கணக்கு தயிர் கணக்குல கூட ஒரு நாள் ஏதாவது மிஸ் ஆகலாம், ஆனா விரதத்தை மிஸ் பண்ண கூடாது இல்லக்கா. அதான் இப்படி ஒரு ஐடியா. நீ சொல்றதும் கரெக்ட் தான் மீனா.
என்னங்க, எப்போ வந்தீங்க? ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? தலைவலிக்கிட்டு பாரு. கொஞ்சம் இருங்க, வர. தைலட்ட பைங்க தானே வச்சேன், எங்க போச்சு? என்னக்கா அங்கே நின்னுட்டீங்க? மாமாக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாரு, அதான் தைலம் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கேன். என் கையால தைலம் தேய்ச்சா எவ்வளவு பெரிய வலியா இருந்தாலும் அப்படியே பறந்து போயிடும் இல்ல மாமா? ஆமா ஆமா மீனா. பாரு, உன் புருஷனுக்கு மீனா தைலம் தேய்ச்சி விடுறத பார்த்து மனசு கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. உன் மனசுல இருக்கிற வேதனையை உன் கண்ணீர் காட்டி கொடுத்துருச்சு. உன் வேதனை எனக்கு புரியுது. நான் உன்னோட வயசையும் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கடந்து வந்தவன் தான். தைரியமா இருமா. மீனா குணமாறதுக்குள்ள இன்னும் என்னென்ன உரிமையெல்லாம் நீ விட்டு கொடுக்கணுமோ சிவமாமாக்கு தானேக்கா? கொடுங்க, நானே கொடுத்துட்றேன்.
மாமா காஃபி. சின்னமணி நீ எனக்கு சின்னமணி நீ எனக்கு அக்கா, சிவா சார் ஃபாரின் போய் எவ்வளவு மாசம் ஆகுது? ஒரு 4 மாசம் ஆயிருக்கும்ல. சிவா சார் ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றாருல, அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நார்மலா ஃபோன் பண்ணி பேசுவாரு. என்னதான் ஃபோன்ல பேசிக்கிட்டாலும் நேர்ல பேசுறதுக்கு ஈடாகுமா? ஒரு தடவை வந்துட்டு போக சொல்லுங்க. இல்ல மீனா, அவரோட தொழில்ல ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுங்கிறது தான் அவரோட லட்சியம், கனவு எல்லாமே. அத வேண்டான்னு சொன்னா அவரை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தா அதோட பலனை அனுபவிக்க போறது யாரு? நாங்க தானே. அத நினைக்கும் போது இப்ப படுற கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க பேசுறத பார்த்தா பெருமையா இருக்குக்கா. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. சிவா மாமா எப்பவுமே என் கூடவே இருக்கணும். அவரை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ நினைக்கிறது ஒன்னும் தப்பில்லையே மீனா. ஒவ்வொரு பொண்ணும் தான் புருஷன்கிட்ட தன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு முறையை கையாளுவாங்க. இது உன்னோட முறை, அவ்வளவுதான். மம்மி, என்னடா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இன்னைக்கு பீச்சுக்கு போலாமா? இங்க பாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு நாங்க 2 பேரும் கோயிலுக்கு வர போகணும். போ. எப்ப பார்த்தாலும் கோயில் கோயில்னு போர் அடிக்குது. அதிக பிரசங்க மாதிரி பேசாத, போய் படிப்போ. விடுங்கக்கா, சின்ன பையன் தானே, எப்ப பார்த்தாலும் புக்ஸ்ன்னு இருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் பீச்சுக்கு கூட்டிட்டு போலாம். அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. பீச் போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ப்ளீஸ் மம்மி. இப்ப நீ வர இவனுக்கு சப்போர்ட்க்கு வந்துட்டியா? என்ன பண்றது? சரி, போயிட்டு வருவோம். ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. மாமாவே வந்துட்டாரு. மாமா, நாங்கெல்லாம் பீச்சுக்கு கிளம்புறோம். நீங்களும் வரீங்களா? என்ன மாமா யோசனை? இல்ல, எனக்கு வேலை கொஞ்சம் அதிகம் மீனா. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க 3 பேர் வேணா போயிட்டு வாங்களேன். முதல்ல பீச்சுக்கு போகணும்னு வினோத்தா ஆசைப்பட்டா. இப்போ மீனாவும் ஆசைப்படுறா. நீங்களும் எங்களோட வந்தா மீனா சந்தோஷப்படுவா. அது மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை குறைக்கிற சக்தி கடல் அலைகளுக்கு உண்டு. வாங்க போலாம். சரி, வரேன். அப்பா, மாமாவை சம்மதிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் மேலே போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரி மாமா. இது எங்க டாடியோட கார். எங்க டாடி ஊருக்கு போனதுல இருந்து மம்மி தான் இதை ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பீச்சுக்கு போறோம்ல, இது யார் ஓட்ட போறா? மம்மியா அங்கிளா? நீங்களே ட்ரை பண்ணுங்க சார். சரி.
மறந்தாய் கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே